உங்கள் மகனுடைய இருதயம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிட்டு, இனிமேல் ஒன்று மகனை குணமாக்க முடியாது, இனிமேல் அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. மரண படுக்கையில் வீட்டில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. மூச்சு விட கஷ்டம், எளிமை உட்கார முடியாது, காலை ஊன்றி நடக்க முடியாது, வலது கால் செயலற்று போச்சு. என் குடும்பமே துக்கத்துக்குள்ளாயிட்டு. நாங்கள் ரொம்ப பக்தி உள்ள குடும்பம். காலையிலே மாலையிலே தெய்வ வணக்கம் செய்கிறவங்க. இயேசுக்கு எங்களுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனால் நாங்கள் ரொம்ப பக்தியோடு பல தெய்வங்களை அப்படியே வாஞ்சித்து உண்மையான விசுவாசத்தோடு வணங்கினவர்கள். நான் அப்படி தான் சின்ன வயசுலேருந்து பக்தியாக இருந்தேன். அப்போ இயேசுக்கு எங்களுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் நான் மரணப்படுக்கையில் சாக கடந்த போது எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. மரணம் நெருங்கி கொண்டிருந்தது. அப்போ இயேசு என்னை தேடி வந்தார். அவரே என்னை தேடி வந்தார். ஒரு கிறிஸ்தவ நண்பர் என்னை விசாரிச்சுட்டு போக சும்மா வீட்டுக்கு வந்தார். அப்போ எங்களுடைய அம்மா சொன்னாங்க, என் மகனுக்காக இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டபோது நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி என் படுக்க பக்கத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கும்போது இயேசுடைய கரம் என்னை தொட்டார். அவருடைய வல்லமை என் மேலே இறங்கினதை உணர்ந்தேன். உடனே வீங்கியிருந்த என் இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. செயலற்று போன என் கால் டக்குன்னு செயல்பட ஆரம்பித்தது. எளிமை நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பாருங்கள், இத்தனை வருடம், கிட்டத்தட்ட 50 வருஷம் கடந்து விட்டது. இன்றைக்கி நான் நல்ல சுகத்தோடு இருக்க காரணம் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்னை சந்தித்து எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்தார். என் நோய்களையெல்லாம் மாற்றி, என் துக்கத்தையெல்லாம் மாற்றி சந்தோஷப்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? அவர் என் மேலே வைத்த அன்பு. எனக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்ததுனால அவர்தான் பரிகாரி. இன்றைக்கு அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். என் மகனே, நீ கவலையில் இருக்கிறியா? வியாதியில் இருக்கிறியா? யார் மேலே நீ கவலைப்படுறியா? என் மகளே, தனிமையிலே நீ அழுது கொண்டு இருக்கிறியா? உனக்கு நான் இருக்கிறேன். உனக்கு தாயா தகப்பனா நான் இருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு இயேசு சொல்கிறாங்க. அவர் உங்களுக்காக சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்